ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமன்ஸ் பிபிஎல் மேட்ச் நம்பர் 38 அதோடைய பிரிவு தான் பார்க்க போகிறோம். 23ஆம் தேதி ஈவினிங் 3:25க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ், ஹார்பர்ட் ஹரிக்கன்ஸ். ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட்டில் ரீசெண்டாக 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஹார்பர்ட் ஹரிக்கன்ஸ் 1 மேட்சஸும் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் 2 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 38வது மேட்சுக்கான வென்யூ WACA கிரவுண்ட். பெர்த்தில் தான் இந்த மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. சரிங்களா, அந்த கிரவுண்டுடைய பிச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் பிச்சு தான். ஸோ ஸ்பின் அண்டு பேஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த கிரவுண்ட் நல்லாவே வந்து பவுலிங்கில் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ரெண்டு இன்னிங்ஸ்லுமே வந்து இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து டாஸ் வின் பண்ணுற டீம் இந்த கிரவுண்டில் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்தாங்கன்னா சேஃபான டீம். சரிங்களா, சேஃபாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து இந்த கிரவுண்டில் மோஸ்ட்டாக வந்து வின் பண்ணது இல்லை. ஸோ ரீசெண்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் டாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி டாஸில் வந்து லாஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் வந்து நீங்கள் மஸ்ட்டு 6 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 6/5 காம்பினேஷனில் டீமை மேக் பண்ணுங்கள், சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் வந்து மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு ப்ளே பண்ணக்கூடிய பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஓரளவுக்கு வந்து நீங்கள் பேட்ஸ்மேனை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு பேட்ஸ்மேன் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டில் ஒரு 160 வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் ப்ளே பண்ணுற டீமுக்கு வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக வந்து பவுலிங் பிச்சுன்றதுனால செகண்ட் பவுலிங்கில் மோஸ்ட்டாக வந்து விக்கெட் டேக்கிங் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணுற டீமில் வந்து மஸ்ட்டு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக பவுலர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு வந்து ப்ளே பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸ்பின்னாக இருந்தாலும் பேஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பேஸில் வந்து பவர் ப்ளே அந்த டெத்தில் வந்து விக்கெட்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்பின்னில் வந்து கொஞ்சம் வந்து விக்கெட்ஸ் இல்லாமல் ப்ளே பண்ணணுன்றதுனால ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 160 ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பின் பவுலருக்கு நல்லாவே விக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் செகண்ட் பவுலிங்கில் வந்து மஸ்ட்டு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷன். அடுத்ததாக வந்து இந்த கிரவுண்டில் ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் 3 மேட்சஸும் ஹார்பர்ட் ஹரிக்கன்ஸ் 1 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரீசெண்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இது. அடுத்ததாக வந்து டோட்டலாக உமன்ஸ் பிபிஎல்லில் இந்த கிரவுண்டில் 40 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு 19, பேட்டிங் செகண்ட் வந்து 21 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 5 மேட்சஸும் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 5 மேட்சஸும். அதே போல் இந்த சீசன்லேயும் ப்ளே பண்ண எல்லா மேட்சஸுமே இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் வந்து மோஸ்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்கனாலே கண்டிப்பாக வந்து சேசிங் பண்ணுற டீம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சேசிங் பண்ணுற டீமுக்கு பிச்சு ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும் செகண்ட் பேட்டிங்கில். ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 156 ரன்ஸ் இருக்குது, செகண்ட் பேட்டிங்கில் 124 ரன்ஸ் இருக்குது. சரிங்களா, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர் 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா, கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் யார் யாரை கேப்டனாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, அடுத்ததாக வந்து லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸில் மோனி, டார்க் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. 1 டவுனாக ஹாலிடே, அப்புறம் டிவைன், ஹிங்க்லி, ஹேமலதா, லீசன், ஹெயின்ஸ்வர்த், அலனா கிங், ஹெட்கார், ஓஸ்கின். இந்த மாதிரி தான் உங்களுடைய பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் லைனப்ஸ் இருக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸில் ஓஸ்கின், ஹெட்கார், அலனா கிங், ஹெயின்ஸ்வர்த், டிவைன் இவங்க வந்து மஸ்ட்டு 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இதில் யாராச்சும் வந்து விக்கெட்ஸ் விழாதும்போது லீசன் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பிச்சு வந்து ஸ்பின் பவுலிங் பிச்சுன்றதுனால லீசன் பிளேஸில் மேபி வந்து பார்த்திங்கன்னா லில்லி மீல்ஸ் என்ற ஸ்பின் பவுலர் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா சேம் லெவனில் ப்ளே பண்ணுவாங்க. அடுத்ததாக ஹார்பர்ட் ஹரிக்கன்ஸில் லாஸ்லி, விலானி 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. 1 டவுனாக நெக்கலா கேரி, அப்புறம் வந்து ஹேத்தர் கிரஹாம்,
பேட்டிஸ், ட்ரையான் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ண போயிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து ட்ரையான் வந்து இந்த மேட்சஸ் ப்ளே பண்ண மாட்டாங்க. இவங்க பிளேஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பேஸ் பவுலரை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. நியூசிலாந்து பிளேயரை வந்து ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பிளேயிங் 11 வர்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனை மேபி வந்து கொண்டு வரலாம். ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு டெலகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து டி சாவில், கே பிரைஸ், ஸ்ட்ரானோ, எல் ஸ்மித், ஏ ஸ்மித் இந்த பிளேயர்ஸ் வந்து லாஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஸோ ட்ரையான் பிளேஸில் மட்டும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், மற்றபடி வந்து சேம் 11 தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க சரிங்களா. இந்த மேட்சஸில் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல் ஸ்மித், ஸ்ட்ரானோ, அப்புறம் வந்து கிரஹாம், நிக்கோலா கேரி இவங்க 4 பேரும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ரிமைனிங் இருக்கிற 4 ஓவர்ஸ் வந்து கேத்ரின் பிரைஸ் அப்படி இல்லைனா எமி சுமித் இவங்க 2 பேரில் யாராச்சும் வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பவுலிங் வந்து ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எமி சுமித் கண்டிப்பாக 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கேத்ரின் பிரைஸ் வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிமைனிங் இதில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க சரிங்களா. மற்றபடி வந்து ஸ்ட்ரானோ, ஸ்மித் 2 பேரும் இந்த கிரவுண்டில் நல்ல விக்கெட்ஸ் இருக்குது. ஆவரேஜ் விக்கெட்ஸே வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் மஸ்ட்டு இவங்க 2 பேரும் ஸ்பின் பவுலிங் பண்ணுவாங்க சரிங்களா. 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதில் வந்து யாராச்சும் ஒருத்தர் பதிலாக மேபி வந்து கேத்ரின் பிரைஸ் வந்து 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க சரிங்களா. ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. மற்றபடி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேம் லைனப்பில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அடுத்ததாக டாப் பிளேயர்ஸ் இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் மோனி, ஹிங்க்லி, விலானி, டிவைன் 4 பேரும் இருக்காங்க. ஸோ மோனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு பிளேயர் இந்த கிரவுண்டில். ஸோ 27 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த கிரவுண்டில் செஞ்சுரியும் அடிச்சிருக்காங்க சரிங்களா. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பழைய மேட்சஸில் இந்த கிரவுண்டில் வந்து செஞ்சுரியெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து மோனி இருப்பாங்க. அதே மாதிரி ஹிங்க்லி வந்து மிடில் வந்து ப்ளே பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ செகண்ட் பேட்டிங் வந்து பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஹிங்க்லியை வந்து ட்ரை பண்ணுங்கள். விலானி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்சஸில் 21 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி விலானியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுற ஒரு பிளேயர் சரிங்களா. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 ரன்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து அடிக்கக்கூடிய பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா விலானி இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஹெட்ஜு அந்த மாதிரி வந்து இனிஷியலாக வந்து நடந்ததுன்னா மட்டும்தான் இவங்களுடைய விக்கெட்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து பெருசாக வந்து விலானியுடைய விக்கெட்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இவங்க பேட்டிங்கில் இருந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் 20 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். ஸோ மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிவைன் 5 மேட்சஸில் 22 ரன்ஸ் வந்து ஆவரேஜாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பவுலிங்கில் ஆவரேஜாக 1 விக்கெட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் பவுல் பண்ணும்போது நீங்கள் டிவைனை வந்து ட்ரை பண்ணலாம். மேபி வந்து 4 ஓவர்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 டவுனாக வராங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுலிங் அடுத்ததாக வந்து கிரஹாம் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும், நிக்கோலா கேரி 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும், ஸ்ட்ரானோ 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும் ஆவரேஜாக இருக்குது. அதே மாதிரி ஹெலனா கிங் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் ஆவரேஜாக இருக்குது. ஹெயின்ஸ்வர்த் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் வந்து ஆவரேஜாக வச்சுருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி லாரன்ஸ் சுமித் அவங்களும் வந்து இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்களையும் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பவுலர்ஸை நீங்கள் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரி, அப்புறம் வந்து கிரஹாம் இவங்கெல்லாம் வந்து இன்னிங்ஸில் டாப்லேயே வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பேட்டிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மஸ்ட்டு இந்த 5 பிளேயரை வந்து பவுலிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் டிவைன், விலானி, மோனி இந்த 3 பிளேயரை வந்து மஸ்ட்டு வந்து உங்களுடைய டீமில் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இந்த 8 பிளேயரும் வந்து நீங்கள் ட்ராப்பே பண்ணாதீங்க. எத்தனை டீம் வந்து க்ரியேட் பண்ணாலும் இந்த பிளேயர்ஸை வந்து மஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணாதீங்க. அடுத்ததாக வந்து விக்கெட் கீப்பிங் ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்லி, மோனி, டார்க் 3 பேரும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் மோனி. ஸோ அதனால் வந்து மோனியை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்லியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை.
ஸோ இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங் பிச்சு தான். ஸோ அதனால் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங்கோட நீங்கள் போகிறது சேஃபாக இருக்கும். ஸோ அதில் வந்து மோனியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, சேஃபான ஆப்ஷன். ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்கன்னா நீங்கள் லாஸ்ட்லியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்ததாக வந்து பேட்டிங்கில் ஹாலிடே, ஹிங்க்லி, ஹேமலதா 3 பேர் இருக்காங்க. ஹாலிடே 1 டவுனாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்ட் டைம் பவுலிங் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, சரிங்களா. பிச்சு வந்து ஸ்பின் பவுலிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதனால் ஹாலிடே பவுல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டு வந்து நீங்கள் ஹாலிடேவை பிக் பண்ணிக்கோங்க. ஹிங்க்லி, ஹேமலதா இந்த 2 பிளேயரும் டாஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பிளேயர். இன்கேஸ் வந்து பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ மிடில் நமக்கு வந்து பேட்ஸ்மேன் வேணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹிங்க்லியை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த கிரவுண்டில் வந்து நல்லாவே இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் செகண்ட் பேட்டிங் வந்து பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் இருந்தால் நீங்கள் ஹிங்க்லியை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹாபர்ட் ஹரிக்கன்ஸில் விலானி, ட்ரையான் வந்து இன்டர்நேஷ்னல் டியூட்டி போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மேபி வந்து பவுலர் தான் இவங்க பிளேஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர்ஸை கொண்டு வரலாம். ஸோ அடுத்தது வந்து பேட்டிஸ், ஷாவில் 3 பேர் இருக்காங்க. ஷாவிலை பொறுத்த வரைக்கும் லோவர் மிடில் கீழே வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த 2 பிளேயரில் நீங்கள் விலானியை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேட்டிஸை பொறுத்த வரைக்கும் இவங்களும் வந்து செகண்ட் பேட்டிங் வந்து ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பேட்டிஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மிடில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து செகண்ட் பேட்டிங்கில் டாப்பில் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது இந்த டீமில் வந்து பேட்டிஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பெர்த் ஸ்கார்ச்சர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹிங்க்லியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சேஃபான ஆப்ஷன் ஹாலிடே, விலானி 2 பேரோட போங்க. பேட்டிங் வந்து டாஸ்க்கு அப்புறமா செகண்ட் பேட்டிங் டீம் வந்து எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க, அப்படி இல்லைன்னா பேட்டிஸ், இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணுங்கள். சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் டாப்லேயே ப்ளே பண்ணுறாங்க, விலானியும் ஹாலிடேவும். ஸோ அதனால் வந்து இவங்களுடைய விக்கெட்ஸ் விழும்போது கீழே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு பேட்ஸ்மேன் இல்லாத போயிடும், சரிங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது டாப்பில் இருக்கிற பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா மிடில் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் வந்து திடீர்னு வந்து டாப்பில் கொலாப்ஸ் ஆகும்போது இவங்க பேட்டிங் கிடைக்கும்போது ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மிடில் இருக்கிற பேட்ஸ்மேனை வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் வந்து ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹெட்கார், டிவைன், லீசன் 3 பேர் இருக்காங்க. ஹெட்கார் கன்சிஸ்டண்ட்டாக இந்த கிரவுண்டில் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பேட்டிங்கில் வந்து லோவரில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பேட்டிங் பெருசாக சான்சஸ் இல்லை. பவுலிங்கில் 4 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க. 1 விக்கெட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஹெட்காரை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டிவைன் டாப்பில் ப்ளே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பேட்டிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மஸ்ட்டு வந்து டிவைனை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிக்கோலா கேரி, ஹேத்தர் கிரகம் இவங்க 2 பேரையும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். டபுள் ஆப்ஷன் பிளேயர். ப்ளஸ் வந்து இன்னிங்ஸில் வந்து டாப்லேயே ப்ளே பண்ணுறாங்க. 2 பேரும் இந்த கிரவுண்டில் வந்து மோஸ்ட்டாக பேட்டிங்கில் வந்து ரன்ஸ் அடித்ததில்லை. மேபி வந்து இந்த மேட்சஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் வந்து ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆவரேஜாக வந்து 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறாங்க, சரிங்களா. ஸோ மஸ்ட்டு வந்து ஆல்ரவுண்டரில் கிரஹாம், நிக்கோலா கேரி, டிவைன் இந்த 3 பேரையும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் ஸ்மித், ஸ்ட்ரானோ 2 பேரும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ பிச்சு வந்து ஸ்பின் பவுலிங் ப்ளஸ் பேஸ் பவுலிங் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால செகண்ட் பவுலிங் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் இருந்தால் நீங்கள் 2 பவுலர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. இதுவே வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரானோவை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பின்னரோட போங்க. அதே மாதிரி பெர்த் ஸ்கார்ச்சரை பொறுத்த வரைக்கும் அலனா கிங், ஹெயின்ஸ்வர்த், ஹோஸ்கின் 3 பேரும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து அலனா கிங் இந்த கிரவுண்டில் ஆவரேஜாக வந்து 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால் வந்து அலனா கிங்கை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஹெயின்ஸ்வர்த் பவர் பிளே அந்த டெத்தில் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங்கும் சான்ஸ் கிடைக்கும்போது நல்லாவே வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட்டு வந்து நீங்கள் ஹெயின்ஸ்வர்த்தை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் மோனி, ஹாலிடே, ஹெட்கார், டிவைன், ஹெயின்ஸ்வர்த், அலனா கிங்கை வந்து எடுத்திருக்கோம். ஹெட்கார் பிளேஸில் வந்து நீங்கள் டாஸுக்கு அப்புறமா பேட்டிஸ், அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து பெர்த் ஸ்கார்ச்சர் பண்ணாங்கன்னா பேட்டிஸை வந்து ட்ரை பண்ணுங்கள்.
பெர்த் ஸ்கார்ச்சர் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஹிங்க்லியை வந்து ஹெட்கார் பிளேஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேபி வந்து ஒரு விக்கெட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் வந்து மிடில் நம்மளுக்கு பேட்ஸ்மேன் வேணும். அதனால் வந்து ஹெட்கார் பிளேஸில் நீங்கள் பேட்டிஸை வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ரிமைனிங் இந்த 5 பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹாபர்ட் ஹரிக்கன்ஸில் விலானி, கிரஹாம், நிக்கோலா கேரி, ஸ்ட்ரானோ, ஸ்மித் இந்த 5 பிளேயரும் ஓரளவுக்கு சேஃபான பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். சரிங்களா, ஸோ இந்த 5 பேரும். ஸோ இதில் வந்து லாரன்ஸ் ஸ்மித்தை வந்து செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நீங்கள் லாரன்ஸ் ஸ்மித்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்மித்தை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஹெட்காரையே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து லாரன்ஸ் ஸ்மித் பிளேஸில் வந்து நீங்கள் பேட்டிஸை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளேயரை வந்து நீங்கள் டாஸ்க்கு அப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற பிளேயர் அப்படியே வந்து நீங்கள் இந்த மேட்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து அலனா கிங்கையும் மோனியும் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பவுலிங்கில் அலனா கிங், ஹெயின்ஸ்வர்த்தை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரிஸ்க்காக வந்து லாரன்ஸ் ஸ்மித்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் டிவைனை ட்ரை பண்ணுங்கள். நிக்கோலா கேரியை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கில் ஹாலிடேவை நீங்கள் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர். சில டைமில் வந்து ஆவரேஜாக வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் பார்ட் டைம் பவுலராக பவுல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து அலனா கிங்கையும் மோனியும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்கேஸ் அலனா கிங்கை கேப்டனாக வச்சுட்டு நிக்கோலா கேரியை வந்து வைஸ் கேப்டனாக கொடுங்க. அதே மாதிரி டிவைனையும் வைஸ் கேப்டனாக கொடுங்க. ஹாலிடே வைஸ் கேப்டனாக கொடுங்க. இவங்க எல்லாருமே வந்து சேஃபான பிளேயர் தான். அடுத்ததாக வந்து ஹை பர்சன்டேஜில் நீங்கள் மோனி, விலானி, ஹாலிடே, கிரஹாம், நிக்கோலா கேரி, டிவைன் இந்த 3 பவுலர்ஸ் இவங்களையெல்லாம் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணாதீங்க. இந்த 2 பிளேயரில் மட்டும் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ரிமைனிங் இருக்கிற எல்லா பிளேயருமே வந்து சேஃபான பிளேயர் தான். ஸோ அதனால் வந்து ரிஸ்க்கான பிளேயர் இந்த 2 பிளேயர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். எட்கார் பிளேஸில் யாரை ட்ரை பண்ணணும், அதே மாதிரி லாஸ்ட்லியை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இவங்களுடைய பிளேஸில் வந்து யாரை யூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நம்ம எடுத்திருக்கல 11 வந்து மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த ஹெட்கார், லாரன்ஸ் ஸ்மித் இவங்க 2 பேர் பிளேஸில் மட்டும் நம்ம சொன்ன பிளேயரை மட்டும் மாற்றி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜிஎல்ல ஒரு நல்ல ரேங்க்ஸ் வருவீங்க. அதே மாதிரி ஸ்மால் லீக்கில் நல்ல ரேங்க்ஸ் வருவீங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அலானா கிங்கை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிக்கோலா கேரி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ மோனியை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ இவங்கள வந்து நீங்கள் கேப்டனாகவும் ரிஸ்க்காக ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே டு ப்ரெடிக்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.